இப்போ ஊனமுற்றோர் கதை தான் வருது. சந்திரபாபு ஒரு பக்கம் தாங்கிக்கின்னு இந்த பக்கம் வந்து நிதிஷ்குமார் தாங்கிக்கின்னு தான் இருக்காரு. அதனால இப்போ அடிப்பட்ட பாம்பு தான் இப்போ அவரு. மக்களை ஏமாத்துறதான் பாப்பாரு. இப்ப கூட அந்த எண்ணமெல்லாம் போகாது. மக்களை ஏமாத்தான் பாப்பாரு. இதனால மக்கள் விழிப்புணர்வு அடைந்து அடுத்த வாட்டி அவர் வரவிடாம பண்ணணும். நான் அவர்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. ஆமா, நல்லது செய்யவே வேணாம். அவர் வந்து காந்தி கதை தெரியாதுன்னு சொன்னார்ல, அதனால அவர் வேண்டியதே இல்லை எங்களுக்கு. அது இத்தனை வருஷம் அவர் பண்ணவே இல்லை. நீட் அவர் ஓணுன்னு சொல்றாரு. அவர் நீட் அவர் ரத்து பண்ண மாட்டார். அவங்க கூட இருக்கிறாங்க பாரு 2 பேரு. அவங்க ஏதாவது இந்தியா கூட்டணி சொன்ன மாதிரி அவங்க சொன்னாக்கா அது ரத்து பண்ணாலும் பண்ணலாம். அவர் வந்ததே வேஸ்ட். அவர் பதவி ஏற்கனவே பதவி ஏற்கனவே தமிழ் இந்திய சீரழியாம இருந்தா போதும். இந்திய சீரழியாம எல்லாமே அவங்களுக்கு தாரவாக்காம இருந்தா போதும். யாருக்கு அம்மானிக்கு ஆதானிக்கு தாரவாக்காம இருந்தா போதும். உங்களுக்கு நீ நல்லது செய்யணும் பரவாயில்ல, நாட்டு கிடைக்காம பண்ண போதும். உங்களுடைய கருத்து 10 ஆண்டுகள்ல பாதி வித்துட்டாரு. இன்னைக்கு ஒரு ஏற்பட்ட மக்கள் இல்ல, எல்லாமே அம்மானிகள் ஆதானிகள் தான் இருக்கு. இன்னைக்கு வர காலத்துல என்ன ஆகும் தெரியாது. உங்களுக்கு நாட்டை காப்பாத்தின போதும். இந்தியாவை காப்பாத்து, மக்களுக்கு எந்த தொந்தரவு இல்லாம நல்லபடியா கொண்டு போன போதும். விவசாயிகளுக்கு எல்லாம் நல்லது பண்ணணும். ஜிஎஸ்டி எல்லாம் குறைக்கணும். பிடிவாதமான ஒரு கேரக்டர் வச்சுட்டு இருக்காரு இல்லையா? பிடிவாதமா பண்றது, ஒருத்தர் பழி வாங்குறது, உங்களுக்கு யாரும் மேட்ச் ஆகலன்னா